முன்தோல் எடுக்கிறதுனால லாபம் இருக்கா? HIV தொற்றுதல் கொஞ்சம் குறைவா வருகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்தோல் இருக்கிறவங்களுக்கு அந்த தோலுக்கு அடியில HIV கிருமிகள் தங்கி தொற்று வருவதற்கு வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகமாக்குது. முன்தோல் நீக்கம் பண்ணவங்களுக்கு அது கொஞ்சம் குறைவா இருக்கு. இன்னொரு முக்கியமான கண்டிஷன், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முன்தோல் எப்ப நீக்கணும், அந்த சர்க்கம்சிஷன் ஏன் பண்ணணும், கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரே ஒரு கட்டம். சிறு குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இப்பெல்லாம் டயப்பர் போட்டுறோம். முன்தோல் இயல்பாகவே பிறக்கும்போது மூடிதான் இருக்கும். இந்த சிறுநீர்ல ஊறி ஊறி அந்த முன்தோல் உள்ள துவாரம் வந்து ரொம்ப சின்னதாயிடும். இன்னும் ரொம்ப சின்னதாயிட்டு சிறுநீர் குழந்தைகள் போகும்போது அந்த முன் பக்கம் கொஞ்சம் பலூன் மாதிரி வீங்கி அதுக்கப்புறம் தான் சிறுநீர் வெளியே விடும். சிறுநீர் பாயும் போது அப்படி டக்குன்னு வெளியே போய் விழாது. அங்க ஒரு முன்தோல் போல வீங்கி பலூன் மாதிரி வீங்கி அப்புறம் வெளியே வரும். இப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உடனடியாக அறுவை சிகிச்சைகள் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு தெரியாமலேயே இவர்கள் வந்து இந்த குழந்தைகள் பெரியவர்கள் யாரும் முக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து யூரினை வெளியே தள்ளணும். அப்படி அவங்க பிளாடரில் ப்ரெஷர் அதிகமாக்கும் போது அதிலிருந்து சிறுநீர் கொஞ்சம் மேலே போகும். மேலே போய் கிட்னிக்கு பாதிச்சு கிட்னியில் கிருமி தொற்றை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரீஃப்ளக்ஸ் ஆஃப் யூரின் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த கிருமி தொற்று பின்பக்கமாக கிட்னிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால ஆரம்பத்திலேயே இந்த முன்தோலை நீக்கணும். இது ரொம்ப அவசரமாகவும் பண்ணணும். கிட்டத்தட்ட இந்த கண்டுபிடிச்ச உடனே ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ஆப்ரேஷனை பண்ணிடணும். நீண்ட நாட்கள் தள்ளி போட்டோம்னா கிட்னி பாதிக்கப்பட்டதுன்னா அப்புறம் அந்த பிரச்சனை சிக்கலான விஷயமாக மாறிடும். அதனால அந்த முன்தோல் நீக்கம் என்பது விஞ்ஞான ரீதியாக தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும். சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு முதல் அறிகுறியே அப்படி இருக்கும். தோல் வீங்கி கீறல் விட்டு இருக்கும். புஞ்சை காளான் தொற்று சர்க்கரை வியாதி ரெண்டும் சேர்ந்தும் அப்படி வரலாம்.